ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ யூடியூப்ல வந்துட்டேன். லைக் இந்த சேனல் நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் கிரியேட் பண்ணிட்டேன். என்னன்னா வந்து அந்த சேனல் அப்படியே ஒரு இன்ஆக்டிவாகவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். ஒரு தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வீடியோ. அதுதான் அந்த வீடியோ மட்டும்தான் இப்போதைக்கு இந்த சேனலில் இருக்குது. ஸோ இது அப்படியே ஒரு ஒரு 8 to 10 இயர்ஸ் அப்படியே இன்ஆக்டிவாகவே வச்சுட்டேன் அந்த சேனலை. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் தான் நான் இந்த வீடியோஸ் சும்மா என்னோட பர்சனல் பிளாக்ஸ் அந்த மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி எதுக்கு யூடியூப் இன்ஆக்டிவாக இருக்குது, நம்ம யூடியூப்லேயும் ஒன்று போடலாம். பட் யூடியூப்ல வந்து என்ன ஒரு ப்ளஸ்னா, நம்ம மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 15 மினிட்ஸ் பேசலாம், டு 20 மினிட்ஸ் பேசலாம். பட் இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவ்வளோ நேரம் பேச முடியாது. அவ்வளோ நேரம் பேசுகிறதும் பார்க்க மாட்டாங்க மக்கள். ஸோ வை கான்ட் வி ட்ரை யூடியூப் அப்படிதான் என்னோட தாட் இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம யூடியூப்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில வீடியோஸ் நம்ம போடலாம். சில வீடியோஸ்ன்றது வந்து எதுவும் ஃபேக்கான வீடியோஸ் அந்த மாதிரி இல்லை. லைக் நான் லைஃப்பில் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்கள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனாக இருக்கட்டும், ட்ராவலிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபுட், இல்லை டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஓகே, நான் வந்து வளவளன்னு பேச விரும்பல. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஃப்ரம் சென்னை டு கனடா ட்ராவல் வீடியோ தான். லைக் ட்ராவல் இன் த சென்ஸ், நான் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி ப்ராசஸ் பண்ணேன், கனடாவில் போய் என்னெல்லாம் நடந்துச்சு, திரும்ப நான் இப்போ இந்தியாவில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன். ஸோ திரும்ப எதுக்காக வந்தேன், ஸோ இதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ எல்லார மாதிரியும் தாங்க நானும் லைஃப்பில் சாதிக்கணும், பெரிய ஆளாகும் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுது. நான் ஒரு டாப் ஸ்டூடெண்ட்னு சொல்ல மாட்டேன், அதே மாதிரி ஆவரேஜ் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மிடில். படிப்பேன், எனக்கு தோணுச்சுன்னா படிச்சு கிளியர் பண்ணணும்னா கிளியர் பண்ணுவேன், இல்லை அரியர் வைக்கணும், ஃபெயில் ஆகணும்னா ஃபெயில் ஆவேன், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஸ்கூல் முடித்தேன். ஸ்கூல் முடிச்சு காலேஜ், இந்த மூவிஸில் வர மாதிரி பயங்கரமான ஒரு காலேஜில் சேர்ந்து, எஸ்ஆர்எம் இல்லைனா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்ந்து ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படிதான் நினச்சேன். அப்படிதான் பிளானும் வச்சுருந்தேன். ஏன் நேரமா என்னன்னு தெரில, நான் பண்ண கொஞ்சம் அடவடித்தனத்தினால என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எஸ்ஆர்எம் சேர்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட வேணாம், நீ இன்ஜினியரிங் எடுத்து பண்ணு அப்படின்னாங்க. சரி ஓகே, இன்ஜினியரிங் தானே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாம். எனக்கு அந்த கம்ப்யூட்டர் திங்ஸ் மேலாம் ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நம்ம போகலாம். இன்னும் ஃபியூச்சர் ஐடிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர். நான் படித்த டைமில் சொல்கிறேன், லைக் நான் வந்து 2015 12th முடித்தேன். ஸோ அந்த டைமில் வந்து 2015 காலேஜ் என்ட்ரி ஆகிறேன். ஸோ அந்த டைமில் ஐடிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. சரி இது இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எடுத்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் நான் சொன்னேனே, காலேஜும் எனக்கு அமையல நான் ஆசைப்பட்டது. சரி கோர்ஸ் ஆகுது அமையுன்னு பார்த்தா கோர்ஸுமே அமையல. கிடைச்ச காலேஜ் வந்து டாப் காலேஜ் தான் அந்த டைமில், பனிமலரில் கிடைச்சது. அங்கே போயிட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் ஃபுல்லுங்க, ட்ரிபிள் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. ட்ரிபிளியா, ஒயர் சம்மந்தம், எலக்ட்ரிக்கல் சம்மந்தம், எனக்கு ஒன்றுமே புரியலை அதை பற்றி. அது இல்லாமல் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் யாரும் ட்ரிபிள் எடுக்காதீங்கன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா கொஞ்சம் டஃப்பான பேப்பர்ஸ்லாம் அங்கே அதில் இருக்கும் அந்த சப்ஜெக்டில். ஸோ அதனால எனக்கு அந்த யோசனையாகவே இருந்துச்சு. சரி இருந்தாலும் ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்குது, ஒரு பிளேஸ்மெண்ட்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரி நம்ம எடுத்து அந்த டாஸ்க்கை பண்ணலாம், அந்த படிப்பை முடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன். ஆசைப்பட்டு எடுத்தீங்களான்னு கேட்டிங்களா, இல்லை எடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை எடுத்துட்டேன். சரி அதே மாதிரி காலேஜ் ஃபஸ்ட் இயர் போச்சு. ஃபஸ்ட் இயரில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, பனிமலர் பற்றி சொல்லவும் வேணாம். முக்கால்வாசி பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து பனிமலர் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தாடி ஷேவ் பண்ணணும், ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, இது அதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், பொண்ணு கூட பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட் இயர் கொஞ்சம் கட்டியாக தான் போச்சு, ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் இயரில் வந்து இந்த சூர்யா அவுட் எனக்கு சொல்லுவாங்க, செகண்ட் இயரில் காலேஜில் ஏன் கண்ட்ரோல், அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்துச்சு. ஏன் கண்ட்ரோல் தான் சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் செகண்ட் இயரில் கொஞ்சம் காலேஜோட அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்லாம் கொஞ்சம் மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஒரு விஷயம், நம்ம ஸ்டார்டிங் போக தான் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் அதுக்கப்புறம் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒத்து போயிடும், பழகிடும். அது மாதிரி தான் எனக்கு இந்த சினாரியோ மாறிச்சு, பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காலேஜ் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அரியர்ஸ் வச்சியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வச்சேன், வைக்காம இருக்க முடியாது. ஐ மீன் நான் தான் சொன்னேன், நான் வந்து டாப் பயங்கரமான படிக்கிற பையன் அப்படிலாம் இல்லை. நானும் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணோம், அதே டைம் படிக்கணும் இப்படின்றத தான். எனக்கு ஒரு நல்ல செட் அமைஞ்சது, செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க. ஸோ சூப்பராக போச்சு. ஸோ ஃபைனல் இயர் வந்துச்சு, எல்லாம் மிஸ்ஸிங் எல்லாம் அப்படி இப்படின்னு பிளா போச்சு. ஆனால் அரியர்ஸ் போல, அரியர்ஸ் இருந்துச்சு கூட. ஸோ ஒரு வழியாக அந்த அரியர்ஸ்லாம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கிளியர் பண்ணியாச்சு. அரியர்ஸ் முடியாத வரைக்கும் நம்ம வேலைக்கும் போக முடியாது. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. கடைசியில் முடிச்சு கிளியர் பண்ணி வேலை கிடச்சிட்டு அப்படியே அந்த வேலையை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்னடா லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு மிடில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டைமில் ரொம்ப ஸ்டட்டாகி அப்படி நின்றுட்டேன். சாரி. ஸோ நெக்ஸ்ட் என்னடா பண்ணுறது, ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு ஜாப், ஒரு பர்டிகுலர் ஒரு பாத்தை சூஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் அந்த யோசனையிலே இருக்குமே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எத்தனை பேர் லைஃப் நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கட்டத்தான அந்த ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். பயங்கரம், நீங்க தான் அப்படின்ற மாரி ஒரு கணக்கே போட்டு வச்சிருப்பீங்க உங்களுக்குள்ள. பட் ஒரு இயர்க்கு ஸோ அது அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா மாறும். என்னடா வாழ்க்கைன்ற மாரி மாறிடும். நம்மளுக்கு எதுவுமே பாசிட்டிவா நடக்காது. பிகாஸ் என் லைஃப்ல அப்படிதான் இருந்துச்சு. நெறைய விஷயங்கள் நான் ரொம்ப கணக்கு போட்டு வச்சிருந்தேன். பட் எல்லாமே நேர் ஆப்போசிட்டா நடந்துச்சு.
டைம்ல லைஃப்ல அந்த தோல்வின்ற அந்த ஒரு எட்ஜ் வரைக்கும் நான் போயிட்டேன். லைஃப்ல தோல்வி அடைஞ்சிட்டேன்ற ஒரு எட்ஜ், அந்த ஒரு எட்ஜ் சொல்லுவாங்க, அந்த ஒரு மொமெண்ட். அது வரைக்கும் போயிட்டேன். பட் நான் டிஃபீட் அக்செப்ட் பண்ணல. பட் அந்த அக்செப்ட் பண்ற அந்த ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு ஆயிடுச்சு என் லைஃப். நிறைய விஷயம் இருக்கு. பட் நான் உங்களுக்கு சிம்பிளா முடிச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? போது நான் கனடா சரி நம்ம ஏன் வெளிநாடு போகக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. எல்லாருமே ஏன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல நிறைய பேர் வந்து லண்டன், கனடா இப்படிதான் இருக்காங்க. ஸோ நம்ம ஏன் போகக்கூடாது? அப்போ நான் போய் கேட்ட ஒரு ஏஜென்சில போனேன். எல்லாரும் ஆஃபீஸ் ஏஜென்சி தான் போவாங்க. ஸோ நானும் அப்படி தான் போனேன். போனோடனே நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் வச்சிருந்தேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு வந்து வாய்ப்பே இல்லை, கனடா கஷ்டங்க, லண்டன் போகலாம் இல்லை யூஎஸ் போகலாம் அப்படின்னாங்க. என்னடா இது, இதுலயும் நம்ம ஆசைப்பட்டு சூஸ் பண்ண முடியலன்ற மாதிரி ஒரு எண்ணம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து கனடா மேலே தான் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட். போனால் கனடா தான் போகணுன்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஏஜென்சியில் சொன்னோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி மைனஸ் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி விட்டு போச்சு. சரி அவ்வளோதான், இந்த ட்ரீம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 இயர் நான் விட்டுட்டேன். வேணாம், அதாங்க கனடா கிடைக்கலையா அப்போ இதுக்கு. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து லண்டன் ட்ரை பண்ணேன் அப்படின்னாங்க. சரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 இயர் கழிச்சு லண்டனுக்கு நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து ஆன்லைனில் யார்க் யூனிவர்சிட்டி, சென்ட் ஜான்ஸ் யார்க்கா சம்திங், அது எனக்கு சரியாக ரிமெம்பரன்ஸாக இல்லை. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் ஆன்லைனில் இங்கேருந்து அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி இன்டர்வியூ ஒன்று நடக்கும். ஸோ இன்டர்வியூலாம் பக்காவாக கிராக் பண்ணிட்டேன். அது கடவுள் கொடுத்த கிஃப்டானது இல்லைங்க. கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி, அந்த ஸ்கில்ஸ், அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் எனக்கு நல்லா வரும். ஸோ அது ஒன்ஸ் நான் ஒரு செட்டில் உட்காந்துட்டேன்னா கரெக்டாக முடிச்சுடுவேன். ஸோ அந்த ஒரு பிலீஃபில் எனக்கு நான் இன்டர்வியூ கிராக் பண்ணி முடிச்சு ஆஃபரும் வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் பேமெண்ட். ஆனாலுமே எனக்கு உள்ள ஒரு தாட், என்னடா இது, நம்ம கனடா தானே ஆசைப்பட்டோம், லண்டன் எதுக்கு போகணும்? ஸோ எனக்கு இப்படி யோசனையாகவே இருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து யூஎஸ்ல போய் என் காலை பதிக்கணும், என் காலையாவது வைக்கணும், அட்லீஸ்ட் யூஎஸ்க்குள்ள ஒரு தடவை என்ட்ரி ஆகணுன்ற ஒரு பெரிய ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கு. ட்ரீம் அது. ஸோ லண்டன் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கல்ச்சர்ஸ் இருக்கும். எனக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்ததுனால எனக்கு லண்டன் மேலே ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட். இதே கனடானா அது ஒரு யூஎஸ் கல்ச்சர் டைப்பில் இருக்கும். ஸோ அதனால அது நம்ம கனடா பக்கம் தான் யூஎஸ்லாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற மாதிரி தான் நான் கெஸ் பண்ணேன். யூகேல சீட்லாம் கிடச்சிது. ஸோ ஃபீஸ் பே பண்ண சொல்லிட்டாங்க. பட் எனக்கு வந்து ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே காட்டல. ஸோ எங்கள் வீட்டில் அதை பார்த்துட்டு, என்னடா அப்போ யூகேவும் வேணாமா, அப்போ நீ என்ன தான் பண்ணலான்னு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறதுக்கு. சரி நம்ம ஜாபே போயிடலாம், பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஒரு சைடில் ஐடியா இருந்துச்சு. பட் நான் ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம ஜாப்ல இறங்கலாம்னு சொல்லி ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது நடுவில் நிறைய விஷயம் லைஃப்பில் நடந்துச்சுங்க. அது வந்து கொஞ்சம் சில பர்சனல் விஷயம்ஸ்லாம் நடந்துச்சு, அதை நம்ம ஷேர் பண்ண முடியல. பட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேங்க. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதான் சொல்கிறேன்ல, லைஃபோட அந்த எட்ஜில் போயிட்டேன் நான், தோத்துட்டோன்ற ஒரு ஏஜில். ஆனால் டிஃபிட்டை ஒத்துக்காம நான் திரும்ப வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் 2 இயர் போச்சு. போனோடனே சரி, நம்ம என்னோட ரிலேட்டிவ்ல சில பேர் வந்து, எதுக்கு தம்பியை வந்து நீங்கள் கனடா அனுப்பலாமே, ஐஎல்ஸ் எழுத சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஐஎல்ஸ்ன்றது வந்து ஒரு மேண்டேட்டரி எக்ஸாம். இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னா நீங்கள் கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஏதாவது போகணும். யூஎஸ் ஓகே, டாஃபில், ஐஎல்ஸ் இந்த மாதிரி இருக்கு. லண்டனுக்கு ஆக்சுவலாக வந்து சில யூனிவர்சிட்டிஸ்க்கு தேவையில்லை, அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களோட 12th இங்கிலீஷ் மார்க் வச்சு உங்களுக்கு சீட் கிடச்சிடும். பட் நீங்கள் கனடா இந்த மாதிரி அதர் ஃபாரின் கண்ட்ரிஸ், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐஎல்ஸ் மேண்டேட்டரியாக வேணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஐஎல்ஸ் எழுத சொல்லுங்க, நம்ம வந்து ஐஎல்ஸ் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பார்க்கலாம் கனடா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னாங்க. எங்கள் அம்மா உடனே வந்து, நீ ஏன் ஐஎல்ஸ் கிளாஸ் போகக்கூடாது அப்படின்னாங்க. சரி ஓகே, சரி இவங்க சொல்கிறது ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் நம்ம ஐஎல்ஸ் எடுக்கக்கூடாது, ஐஎல்ஸ் ஏன் படிக்கக்கூடாது, அது வச்சுக்கலாமே, ஒரு 2 வருஷம் அது வேலிடு, சரி வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம். நான் ஒர்க் பண்ண கம்பெனி நைட் ஷிஃப்ட். ஸோ நைட்டு முடிஞ்சு நான் காலையில் தான் ஒரு 4 o'clock 5 o'clock தான் வீட்டுக்கு வருவேன். வந்துட்டு தூங்கிட்டு நான் காலையில் கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு கிளாஸ் முடிச்சு நான் ஜிம் வேறு போவேன். ஸோ எப்படா இதை மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அப்போது இந்த மாதிரி இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு வேர்டிங் நான் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் ஒன்றுமே கிடைக்காது, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது அப்படியே எனக்கு பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி ஓகே, நான் ஐஎல்ஸ் கிளாஸ் ஒரு 2 months சரி நம்ம 2 months to 3 months பார்த்துக்கலாம், இது கூட நம்ம பண்ண முடியலன்னா அப்புறம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறேன், வெளிநாடு போனால் அங்கே ஃபுல்லாக நீ தானே உன்னை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரிம்மா ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஏரியா பக்கத்துலேயே ஒரு இன்னொரு ஏரியா பெரம்பூரில் நாலேஜ் ஸ்பார்க்கல் அந்த ஐஎல்ஸ் கோச்சிங் சென்டருக்கு. ஸோ போனேன். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு இது மாதிரி நான் ஜாபுக்காக தான் போகணுன்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து ஐஎல்ஸ் வந்து ஜாபுக்காக எழுதலாம், ஸ்டடீஸ்க்கு வேணாம், ஜாபுக்காக எழுதலாம் தான் நான் ஆக்சுவல் சினாரியில் போனது. போய் ஒரு 1 வீக் கிளாஸ் போயிட்டுருக்கேன். அப்போது அங்கே இருக்கிற அந்த மேம் வந்து என்னை, நல்ல மேம் அவங்க, ஸோ அவங்க கூப்பிட்டு என்னை, எதுக்கு இந்த ஐஎல்ஸ் நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக போகிறீங்களா இல்லை ஸ்டடீஸ் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒர்க்கு தான் சொன்னேன். இல்லை மேம் எனக்கு ஸ்டடீஸ் திரும்ப படித்து எங்கள் மேம் அப்படியே எனக்கு அது செட் ஆகாது, அது இல்லாமல் கனடாக்கு எனக்கு பாசிபிள் இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ ஒர்க் ரிலேட்டடாக ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா மேம் சொன்னேன். இல்லை ஒர்க் ரிலேட்டடாக வேணாமே, நீங்கள் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக போங்களேன், ஏன் ஒர்க் ரிலேட்டடாக போகிறீங்க, ஒர்க் ரிலேட்டட்னா உங்களுக்கு மினிமம் கேரண்டி கிடையாது, ஸ்டடீஸ்னா உங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்சி இருக்காங்க அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சாரிங்க கோல்டு, அதனால தான். ஸோ அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஓகே, இவங்க சொல்கிறாங்க, சரி இவங்க எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, சரி ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்களே போகலாம்
நம்ம ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவே போகலான்னு சொல்லி அவங்க கொடுத்த அந்த ஏஜென்சி கான்டாக்டையும் நான் வாங்கினேன். வாங்கிட்டு வீட்டில் வந்து சொன்னேன், ஸ்டடீஸ் ரிலேட்டடாக போகலான்னு இருக்கோமா, ஜாப் ரிலேட்டட்லாம் வந்து இந்த மாதிரி இவ்வளோ டைம் ஆகும், அது இல்லாமல் உங்களுக்கு 100% கிடைக்குமானா தெரியாது. ஸோ பணம் போச்சுன்னா போச்சு தான். பட் ஸ்டடீஸ்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க மேம். நம்ம ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவே போகலாம்னு. எங்கள் அப்பாவும் ஓகே, ஆமா நல்லது தான், ஸ்டடீஸ் ரிலேட்டடாக போனால் இன்னும் பெஸ்ட் தான், ஒரு டிகிரியும் இருக்கும் உனக்கு, ப்ளஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே, நான் அவங்க கொடுத்த ஏஜென்சி வந்து நான் காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பேசினேன். இந்த மாதிரி வந்து எனக்கு கனடா வந்து ஏஜென்சிலாம் சில ஏஜென்சிகள் வந்து எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரில. பட் நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லுங்கன்னே அவங்க ஒரு ப்ரொஃபைல் டெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணாங்க. ப்ரொஃபைல் டெஸ்ட் மாதிரி பண்ணும்போது அவங்க ஒரு சில காலேஜில் வந்து இந்த காலேஜில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு பயங்கர பாசிட்டிவ். ஏன்னா நான் போன ஒரு 2 ஏஜென்சியில் வந்து இந்த மாதிரி இல்லைன்னொன்னே ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏஜென்சி ஆனால் அப்படி சொல்லலை. ஒரு 4 to 5 காலேஜஸ் காட்டி இந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு பாசிட்டிவ் பிகினிங், சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இறங்கி ஐஎல்ஸ் கிளாஸை ஒரு 2 months அது போனாங்க. போயிட்டு ஸ்லாட் புக் பண்ணிட்டேன் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ அந்த சேம் டைம் அந்த ஏஜென்சியை நான் காண்டாக்ட் பண்ணி என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன கோர்ஸ்லாம் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணேன். நான் சூஸ் பண்ண காலேஜ் வந்து கொனஸ்டோகா. ஸோ ஆப்வியஸாக நிறைய பேருக்கு தெரியும். ஐ மீன் கனடாவில் காலேஜஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். என்னோட காலேஜில் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் அதிகம். ஸோ எப்படி இருந்தாலுமே ஆனால் ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான் எனக்கு. ஸோ அந்த மீன் டைம் ஐஎல்ஸ் கிளாஸையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு ஏஜென்சிக்கிட்டையும் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். சைட் பை சைடு அட்மிஷன் ஃபீஸ் இதெல்லாம் பே பண்ணிட்டு இருக்கேன். அதே டைம் நான் ஒர்க் இங்கே இருக்கிற சென்னையில் நான் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு நைட்டு வந்துட்டு திரும்ப காலையில் ஒரு 4 hours தூங்கிட்டு திரும்ப கிளாஸ் போனோம். கிளாஸ் போயிட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 2 hours தூங்கிட்டு திரும்ப ஜிம் போவேன். ஸோ அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்துச்சு. ஒரு 2 months, ஒரு 2 to 3 months எனக்கு ஸ்ட்ரகிளிங் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்துச்சு. நான் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணேன். ஒரு மாதிரி படம் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐஎல்ஸ் எழுதுறேன். ஸோ ஒரு மாதிரி பேனிக்காக தான் இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு இது லைக் ஏன்னா லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் இந்த மாதிரி செக்டார்ஸ் இருக்கும் ஐஎல்ஸில். ஸோ ஏதோ ஒரு இதில் வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேனோன்னு ஒரு விதமான ஒரு பயம். ஸோ மேமுக்கு உடனே ஃபோன் பண்ணி நல்லா பண்ணிட்டேன் மேம், பட் ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்குது, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ரிசல்ட். இல்லை அதான் நல்லபடியாக வரும், கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் ஏஜென்சி கிட்ட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட ரிசல்ட்ஸ்க்காக வெயிட்டிங். ரிசல்ட்ஸ் பார்த்தா பாஸ், அதாவது பாஸ்னா அதான் ஒரு ஸ்கோர், அந்த ஸ்கோர் எடுத்தால் நம்ம உள்ள என்ட்ரி எலிஜிபிள். ஸோ அந்த ஸ்கோர் நல்லாவே எடுத்துட்டேன். ஸோ எனக்கு செம்ம ஹாப்பி. மேமுக்கு ஷேர் பண்ணேன், மேம் சூப்பர் ஹாப்பி. அப்புறம் என்னோட ஏஜென்சி அவர் முருகேசன், அவர் பேர் முருகேசன் சாருக்கும் ஷேர் பண்ணேன். அவ்வளோ சூப்பர் சார், கங்க்ராட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஒரு பாசிட்டிவ் வைப் என்னை சுற்றி. சரி, ஆனால் பட் இந்த கனடா ட்ரை பண்ணுற விஷயத்த நான் யாருக்குமே சொல்லுங்க. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் தான் தெரியும். மற்றபடி யாருக்கும் தெரியாது. சைலண்டாக தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா நிறைய விஷயம் நான் சொல்லி ஒன்றுமே நடக்கல. சரி, இதை சொல்லாமல் வச்சிருக்கலாம், நம்ம நடந்த அப்புறம் சக்ஸஸ் ஆன அப்புறம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ரிசல்ட்ஸ் வந்தோடனே அடுத்தது அவங்ககிட்ட அந்த ஐஎல்ஸ் அந்த காப்பியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபார்வர்டிங் ப்ராசஸ் பண்ணோம். காலேஜ் ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிட்டப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு ஸ்லாட் புக் பண்ணாங்க. எனக்கு வந்து காலேஜ் ஆஃபர் அங்கே அக்செப்ட் பண்ணாங்களான்னு பார்க்கணும். ஸோ கனடாலையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அது ஒரு இன்னொரு ப்ளஸ். ஸோ அக்செப்ட் பண்ணி எல்லாம் ஃபினிஷ் ஆனப்போ பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ப்ராசஸ் பண்ணி கொடுத்தப்போ ஒரு டைமும் நான் மார்னிங் ஆஃபீஸ் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது ஒரு டைமும் மெயிலில் போய் பார்ப்பேன், ஏதாவது அப்டேட் வந்திருக்கா, ஐஆர்சிசிக்கு ஏதாவது அப்டேட் வந்துகிட்டே இருக்கா. ஒரு டைமும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு அப்டேட் வரும். அப்படின்னும் போது தான் ஒரு டைம் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து விசா அக்செப்டன்ஸ் வர ஒரு டே. ஸோ நம்மளுக்கு அது தெரியாது எப்போ வரும்னு எக்ஸாக்டாக தெரியாது. பட் லாஸ்ட் ப்ராசஸ் அதுதான், விசா அக்செப்டன்ஸ் பாஸ்போர்ட் கொடுங்கன்ற மாதிரி ஒரு லெட்டர் வரும் ஐஆர்சிசி கிட்டேருந்து, பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த பயோமெட்ரிக்ஸ் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணுற அந்த ஒரு மெசேஜ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா, என்ன நடக்க போதோ, வருமா வராதா, கடவுள்லாம் வேண்டிட்டு இருந்தேன், எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தேன், கிடச்சிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டைம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரேன், ஃப்ரெண்ட்ஸோட அப்படி பேசிட்டே வருமா, சரி சும்மா செக் பண்ணலாமே ரேண்டமாக மெயில் செக் பண்ணால் மெயில் வந்திருக்கு. என்னடா மெயில் இது இருக்குன்னு நான் ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆகிட்டேன். நான் ரொம்ப ப்ரெஷர்டாக ஃபீல் பண்ணேன். அண்ட் தென் மெயிலை ஓப்பன் பண்ணி ஐஆர்சிசி பாஸ்வேர்டு லாகின் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு மெயில் ஓப்பன் பண்ணால் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பிடிஎஃப் அவங்ககிட்ட இருந்து. ஸோ அது ஆப்வியஸாக அது ஐ மீன் எனக்கு வந்து வீசா கிடச்சிருச்சுன்ற மாதிரி ஒரு அர்த்தம். எனக்கு செம்ம ஹாப்பிங்க. ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாயிட்டேன். என்னடா கிடைச்சிருச்சா, நம்மளுக்கு கனடா கிடைச்சிருச்சா, அரியர்ஸ் வச்சிருந்தமே கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமும் எனக்கு. ஸோ வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட எல்லாத்தையும் சொன்னா, அவங்களும் செம்ம ஹாப்பி. அட் தி சேம் டைம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இன்னும் 2 months நம்ம கிளம்ப போகிறோம், அவ்வளோதான். சென்னை இல்லை, இந்தியா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ யாருமே கூட இருக்க மாட்டாங்க, பார்க்க முடியாதுங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ வீசா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அப்புறம் எல்லாருக்கும் சொன்னேன், மேம் ஐ மீன் எல்லாருக்குன்னா மேம், அப்புறம் எனக்கு பண்ண அந்த ஏஜென்சி அவங்களாம் சொன்னால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் டு காட் அண்ட்
மை ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ வீசா அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் போய் சப்மிட் பண்ண நம்ம விஎஃப்எஸ் ஆஃபீஸில் தான் போய் பண்ணுவோம். நுங்கா பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் பண்ணுவோம். ஸோ பண்ணி முடிச்சோடனே பாஸ்போர்ட்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு. கனடா வீசா பிரிண்ட் ஆகி ஒரு 10 to 15 டேஸில் சம்திங் போஸ்ட் எனக்கு வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா வீசா அங்கே நம்ப முடியுமா? ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அன்னைக்கு. அது ஒரு பூம் எனக்கு அது. அதுக்கப்புறம் வீசா பிரிண்ட் ஆகி வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த வீசா பிரிண்ட் காப்பி கூட நான் உங்களுக்கு அப்புறமா போடுறேன் வீடியோவில். ஸோ வீசா வந்துச்சு. ஸோ வந்தோடனே சந்தோஷமாயிடுச்சு. அதே டைம் எனக்கு ஒரு விதமான சோகமும் கூட. அதுக்கப்புறம் என்ன காலேஜ் இதெல்லாம் சூஸ் பண்ணி எல்லாம் ஃபினிஷ் ஆன அப்புறம் காலேஜ்லேருந்து ஒரு மெயில், இந்த மாதிரி வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, எல்லாரையும் அந்த அந்த காலேஜில் யாரெல்லாம் சேர்ப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆன்லைன் மீட்டிங் மாதிரி வச்சாங்க. லைக் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மீட்டிங் நான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் அட்டன் பண்ணும்போது தான் நம்ம ஊர் ஆளுங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க, சென்னையிலேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தேன். அப்போது ஒரு 2 பொண்ணுங்க அவங்களோட காண்டாக்ட் கிடச்சிது. ஸோ அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க. நாங்கள் பேசணும். ரூம் இதில் என்ன மெயின் விஷயம்னா, காலேஜ்லாம் கிடச்சப்பறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து ரூம் அலாட்மெண்ட் நீங்கள் பண்ணணும். ரூம் புக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறீங்க. உங்களோட ரூம்மேட்ஸும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அது மாதிரி அமையணும் உங்களுக்கு. அண்ட் நிறைய விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வீசா வரது ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, வீசா வந்த அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அங்கே போயிட்டு எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூம் விஷயம் தான் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒரு செட் ஆஃப் காண்டாக்ட்ஸ் கிடச்சிது. அந்த காண்டாக்ட்ஸ் வந்து அப்படியே டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ்ன்ற ஒரு கேங் போய் நாங்கள் செட் ஆனோம். எல்லாமே அதில் ஒரு 3 பீப்புள் ஃப்ரம் சென்னை அண்ட் 1 பீப்புள் ஃப்ரம் ஹைதராபாத் அண்ட் 2 பீப்புள் ஃப்ரம் ஆந்திரா, லைக் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மிக்ஸ்டா. ஸோ இப்படி ஒரு கேங் செட் ஆச்சு. கேங் செட் ஆகி ஓகே எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே ஒத்து போகிற மாதிரி ஒரு கேங், லைக் மல்டி லாங்குவேஜஸ் கேங் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேங் செட் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன ரூம்லாம் பேசி நம்ம இங்கேருந்து அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் முன்பணம் சொல்லுவாங்க, முன்பணம் கட்டுற மாதிரி. ஸோ கட்டி எனக்கு வந்து என்னோட ரூம்மேட் ஒருத்தவங்க ஹைதராபாத்லேருந்து வந்தாங்க. அவங்களோட சிஸ்டர் ஆல்ரெடி அங்கே இருக்கிறதுனால அவங்க மூலியமாக தான் இந்த ரூம்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அவங்க நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ கிடச்சி ரூமோட இஷ்யூஸ் முடிஞ்சிச்சு. அண்டு அதுக்கப்புறம் என்ன பேக்கிங் திங்ஸ் பேக் பண்ணுறது. கனடா சொல்லவே வேணாம், குளிர் ஜாஸ்திங்க, பயங்கர ஜாஸ்தி. நான் ரேண்டமாக நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன். எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி சர்வை பண்ணுறாங்க அங்கே அப்படி எல்லாமே நான் செக் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜாக்கெட்ஸு அப்புறம் என்னென்ன ஸ்டஃப்லாம் கொண்டு போகணும் இது எல்லாத்தையும் பார்த்து ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணேன். பேக் பண்ணி ஒன்று ஒன்றா நாங்கள் எல்லாமே லைக் என்னோட ரூம்மேட்ஸ் கிட்ட நாங்கள் எல்லாம் கால் போட்டு என்னென்ன கொண்டு வரலாம் கொண்டு வரக்கூடாது. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. லைக் ஃபேமிலி விட்டு போகிறோம், இதுக்கு மேலே நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், இந்த எங்களோட ரூம்மேட்ஸ் கேங்க் வந்து நான் தான் லீட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போகணும்னு நான் ஒரு டிசிஷன் எடுத்து கால்லாம் வச்சு நாங்கள் எல்லாம் பேசணும். அப்படியே ஒரு விஷயம் ஒருத்தவங்க ஒரு திங்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசி ஃபினிஷ் பண்ணி அதே மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் சைட் பை சைட் ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன். எனக்கு வந்து என்னோட லேஓவர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நான் போய் லேண்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து ஜெர்மனி தான். ஃப்ராங்க்ஃபர்ட்டில் என்னோட லேஓவர். ஸோ சென்னையிலேருந்து டேரெக்டாக ஃப்ராங்க்ஃபர்ட் போயிட்டு ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து அப்படியே கனடா போகிற மாதிரி தான் என்னோட ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் கண்ட்ரி வந்து நான் வந்து ஜெர்மனி தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் கனடா. ஸோ ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டாச்சு. டிசம்பர் 10, 2023 எனக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் செம்ம எமோஷ்னலுங்க. செம்ம எமோஷ்னல், அதே டைம் செம்ம எக்ஸைட்மெண்ட், ரொம்ப ஹைப்பர் எக்ஸைட்மெண்ட். நான் இந்த மாதிரி படப்படன்னு பேனிக்காகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். ஸோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் போயிட்டு அவங்க வீட்லேயும் சொல்லி அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வரேன். வீட்டில் எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை அன்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள். ஒரு விதமான சண்டை. ஸோ 2 பேரும் பேசிக்கல. கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் தான் இப்படி நடக்கணுமான்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சாயந்தரம் ஆச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் வீட்டை விட்டு ரொம்ப லாங் பிரிஞ்சு போனதே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி, ஏன்னா எல்லாமே எங்கள் அம்மா அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களால தான் இந்த நிலைமைக்கு நான் இருக்கேன். ஸோ இந்த பாட்டில் போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இது ரிலேட்டடாக எப்படி நீங்கள் ட்ரை பண்ணீங்க கனடா, என்ன பண்ணணும், என்னென்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து எனக்கு பின் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஈஸியாக எல்லாத்தையும் நான் கொஞ்சம் எஜுகேட் பண்ண லைக் சொல்லுவேன் எல்லாமே என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணலாம்ன்ற மாதிரி. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோட யூடியூப் சேனல்லேயும் தான் என் இன்ஸ்டாகிராம் பேரும். ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணி எனக்கு பின் பண்ணிங்கன்னா நான் அதில் உங்களுக்கு நான் இது பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருச்சு, இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக ஏதாவது வேணும், லைக் இந்த மாதிரி எக்ஸ்பிளைனான வீடியோஸ்லாம் வேணும்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னோட ஜேர்னி சென்னையிலேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து கனடா, அப்புறம் கனடாவில் போய் நான் என்னென்ன பண்ணேன்,